வணக்கம். சிதைக்கர் உணவே மருந்து மருந்தே உணவு. பொதுவாக இப்போ உள்ள பெண்களுக்கு எல்லா பிரச்சனை அப்படின்னா பிசிஓஎஸ் பிரச்சனை, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அவங்களுக்கு நீர் கட்டி வந்து ஓவரியில், அதாவது சினைப்பையில் நிறைய நீர்க்கட்டிகள் தங்கிடும். நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு சினைப்பையிலையும் பல ஆயிரம், அவங்க மென்சுரேஷன் சைக்கிள் ஃபுல்லாகவே பல ஆயிரம் முட்டைகள் வந்து வெளியே வரும். ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாதமும் 2 சினைப்பட்டி பையிலேருந்து ஒவ்வொரு முட்டை அது மெச்சூர் ஆகிற, அதாவது அளவு பெருசாகி வெளியே வர வேண்டிய தன்மையுடையது தான் மென்சுரேஷன் சைக்கிள். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உணவு முறை மாற்றத்தால், பெண்கள் நிறைய வேலைக்கு போய் படிக்கிறதால, அந்த ஸ்ட்ரெஸ்ஸால், அப்புறம் நிறைய வந்து பழக்க வழக்கம், நைட்டு சரியாக தூங்காததால், அப்புறம் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதால, இது எல்லாத்தாலையும் என்ன ஆகுது அப்படின்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி நிறைய நீர்க்கட்டிகள் வந்து வர ஆரம்பிக்குது. அதாவது அந்த போதுமான அளவு அந்த சினைப்பையில் உள்ள இது கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையாம, அது வெளியே வராம நிறைய குட்டி 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 கருமுட்டைகள், அதாவது கருமுட்டைகள் வந்து வளர்ச்சியே இல்லாத கருமுட்டைகள் வந்து நிறைய சேர்ந்து அது நீர்க்கட்டிகளா மாறி நல்லா அந்த சினைப்பை ஃபுல்லாவே இருக்கு. இதுதான் பிசிஓஎஸ்ன்னு சொல்றோம். இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே அவங்க ஒரு முறையான சாப்பாடு முன்னோர்கள் வந்து கொடுத்துட்டே வந்தாங்க அந்த பெண்களுக்கு. அந்த மாதிரி சாப்பாடுல இப்போ கிடையவே கிடையாது. முதல் 5 days, அது முக்கியமா ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறவங்க எல்லாரும் இந்த டயட்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். முதல் 5 நாள் வந்து எள்ளு உருண்டையோ எள்ளு கலந்த சாப்பாடு அவங்க ஃபர்ஸ்ட் 5 days, பீரியட்ஸ் வந்தது ஃபர்ஸ்ட் 5 days எடுத்துக்கணும். ஏன்னா இது நல்ல ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஈஸ்ட்ரோஜன் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதத்துக்குள்ள மென்சுரேஷன் சைக்கிள்ல நல்ல சினைப்பையிலேருந்து நல்ல ஒரு மெச்சூரான நல்ல கருமுட்டை வெளியே வரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன். அதனால ஃபர்ஸ்ட் 5 days நிறைய எள்ளு எடுத்துக்கணும். அடுத்த 10 நாள், 5வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் நிறைய உளுந்து சம்பந்தமான எல்லா பொருட்களும் அவங்க சாப்பிடணும். உளுந்த கஞ்சி சாப்பிடலாம். உளுந்த நல்லா வறுத்துட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு அதை கருப்புட்டி கலந்து நல்லெண்ணெய் கலந்து உருண்டையா பிடிச்சி வச்சுட்டு சாப்பிடலாம். இல்லை அது ஒரு களி மாதிரி கிண்டி சாப்பிடலாம். உளுந்தங்கஞ்சி சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட். அது ஒரு டெய்லி கொஞ்சம் நாளும். இல்லைன்னா இப்போ நிறைய உளுந்து வடை சாப்பிடலாம். வடையை சாப்பிட்டா கூட அவ்வளோ வந்து அதோட பலன் கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் உளுந்தை ஏதாவது ஒரு வகையில நிறைய இட்லி தோசை அந்த அடுத்த 10 days எடுத்துக்கணும், 15வது நாள் வரைக்கும். அடுத்த 15வது நாள் வந்து வெந்தயம் கலந்த சாப்பாடு அவங்க எடுத்துக்கணும். வெந்தய கஞ்சி, வெந்தய குழம்பு, வெந்தயத்தை ஊற வச்சு காலையில சாப்பிட்றது அடுத்த 15 days. இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடலுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா சீரா எப்போ எது தேவைப்படுதோ அது கிடைச்சிக்கிட்டே வரும். இந்த கொஞ்சமா இந்த நீர்க்கட்டிகளுக்கும் சித்த மருந்துகள் நிறையவே இருக்கு. நல்ல அனுபவம் மிக்க படித்த சித்த மருத்துவர்களை அணுகி அவங்க கிட்ட இருந்து அந்த மருந்துகள் வாங்கி சாப்பிடும் போது இந்த சினைப்பையில உள்ள நீர்க்கட்டிகள் கொஞ்சமா கரைஞ்சிரும். அதே மாதிரி அவங்க டயட்டும் நாங்கள் சித்தா கேர்ல சொல்லி கொடுத்துட்டே வரோம். இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க. முதல் 5 daysல எள்ளும், அடுத்த 10 நாள்ல வந்து உளுந்தும், அடுத்த 15 நாள் வெந்தயமும், இதை நிறைய சேர்த்துக்கிட்டே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சமா இந்த பிரச்சனைகள் குறைஞ்சி இந்த ஜங்க் ஃபுட்ஸை முதல்ல தவிர்க்கணும். அதே மாதிரி உடம்புல வந்து தேவையில்லாத உப்புக்கள், ஜங்க் ஃபுட்ஸால சேர்ற உப்புக்கள், அப்புறம் நிறைய வெண்ணெய், சீஸ் கட்டி, எல்லா விதத்திலையும் மயோனிஸ், எல்லா விதத்திலையும் ஒரு ஃபேட் கலந்த சாப்பாடு தான் நம்ம கிட்ட இருக்கே. அதுதான் நாக்குக்கு சுவையும் தருது. அப்படிங்கிறதுனால பெண்கள் நிறைய சாப்பிட்றாங்க. ஒபிசிட்டி நிறைய இருக்கு. அதனாலேயே கூட அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடுது. இது எல்லாமே ஏதாவது ஒரு இந்த பிரச்சனைகளே அவங்கள ஸ்ட்ரெஸ்லையும் கொண்டு போய் விட்டுருது. இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடு, நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். சித்த மருத்துவர்களை அணுகி அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதுலேருந்து முற்றிலுமா விடுபடலாம். நமக்கும் சாதாரணமாக எப்போதும் போல மாசம் பீரியட்ஸும் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாசம் பீரியட்ஸ் வந்தாலே நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்ஃபர்டிலிட்டிங்கிற பிரச்சனையே இல்லாமல் கருத்தரிக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.